இன்னைக்கு கூட நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம திருடக்கூடாது, நம்ம 10 கட்டளைகளை ஒரு கட்டளையா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் மனுஷங்கன்றதுனால நம்ம ஒரு சில டைம் தவறி திருடும் போது நம்ம தேவன் கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அவர் கிருபை நிறைந்தவர்னால நம்மள மன்னிப்பாரு. ஆனாலும் நம்ம திருடுனது ஒரு தவறுன்றதுனால யார்கிட்ட அதை திருடணுமோ அவங்க கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்த பிரசங்கத்துல நான் ரொம்ப குத்தப்பட்டுட்டேன். நான் ஒரு 2 மாங்காய் திருடிட்டேன். ஒரு மாங்காய்க்கு 20 ரூபான்னு சொல்லி இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை காணிக்கையா போட்டுருங்களேன். சரிம்மா. இதுல 60 ரூபா இருக்குமா? இல்லக்கா, மாங்காய் ரொம்ப டேஸ்டா இருந்ததா, நாளைக்கு ஒண்ணு திருடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதான் அட்வான்ஸா இந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை காணிக்க போட்டுருங்கக்கா. நான் தவறு செய்துட்டேன், என் இருதயம் குத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்ம கண்ணீர் வடிக்கும் போது தேவன் கிருபையாய் மன்னிக்கிறார். யோனா 2:8 பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படியானால் என்ன, இனியும் நான் தவறு செய்யலாம், எனக்கு கிருபை இருக்குதே, நான் தான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி. ஆனா தப்பித்துக் கொள்ள முடியாது, ஜாக்கிரதை.